வணக்கம். என்னோட பேர் சங்கர். இந்தியன் 2 திரைப்படத்தின் ரிவ்யூவை தான் நான் இப்போது ஷேர் பண்ண போகிறேன். தற்போதைய நிலைமைக்கு இந்தியன் 2 மிக அற்புதமான எக்ஸலண்ட் கிரியேட்டிவ் டேலண்டட் மூவி. இந்த படத்தை உள்ள ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஒன்லி நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மட்டுமே. படத்தை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் திரு சங்கர், த லெஜண்ட் ஆஃப் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, மிக சிறப்பாக யோசித்து மக்களுக்கு என்ன வேண்டும் என்று கொடுத்துருக்கார். படத்தை பாருங்கள், படம் மாதிரி பார்க்கணும். நான் இந்தியன் 1 மாதிரி இந்தியன் 2 இல்லை அப்படின்னு நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்தியன் 1 மாதிரி இந்தியன் 1 தான் இருக்கும். இந்தியன் 2 இந்தியன் 1 மாதிரியே எடுத்தால் அப்புறம் படம் எதுக்கு எடுத்தீங்கன்னு சொல்லுவீங்க. இந்தியன் 1 வந்து இந்தியன் 1, இந்தியன் 2ன்னா இந்தியன் 2. இந்தியன் 1ஓட கதையே வேறு, இந்தியன் 2ஓட கதையே வேறு. நம்ம உலகநாயகன் கமல் அவர்கள் சிறந்த முறையில் நடித்ததற்கு அந்த சித்தார்த் கோபேக் அப்படின்ற சீனில் அந்த சுடுகாட்டில் ஏற்படும் ஒரு சீனுக்கு நீங்கள் கொடுத்த 200 ரூபாயோ 150 ரூபாயோ, அந்த ஒரு சீன் ஒரு 20 நிமிஷத்துக்கு நீங்கள் போய் ஒரு வீடியோ கேம் பார்த்துட்டா ஒரு மாலில் என்ட்ரன்ஸ் பண்ணால் 200 ருபீஸ் கொடுத்துட்றீங்க ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு. அந்த ஒரே ஒரு சீன் சங்கருடைய திறமையை வெளிக்காட்டுகிறது. நீங்கள் திரைப்படத்தில் வந்து அது மாதிரி நிறைய சீனு, நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் வந்து ஒரு பாசத்தையும் லஞ்சத்தையும் கலந்து, நாட்டையும் குடும்பத்தையும் கலந்து அவர் மிகப்பெரிய திறமையாக யோசித்து இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. படம் 4 வருஷம் எடுத்தாங்க. நம்ம சிஜி ஒர்க்கு டெக்னிக்கல் பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு 150 ரூபா கொடுத்துட்டு நம்மளுக்கு என்னங்க தெரியும். ஒரு 500 கோடி ரூபாய் போட்டு அதுக்காகவே உக்காந்து மெனக்கட்டு கதை, திரைக்கதை, வசனம் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் மக்களுக்காக பிடிக்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு படத்தை எடுத்த டைரக்டருங்க. அவங்களுக்கு பணம் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் மக்களிடத்தில் நம்ம ஏதாவது ஒரு நல்ல மெசேஜை, நம்ம எடுத்த திரைப்படத்தை, நம்மளோட டேலண்ட்டை, நம்மளோட திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு தான் இயக்குநர்கள் விரும்புவாங்க, நடிகர்கள் விரும்புகிறாங்க. பணத்துக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறது. அதில் திரு சங்கர், அனிருத், உலகநாயகன் கமல் அவர்கள் மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் நீங்கள் வேறு படத்துக்கு பார்க்குறதுக்கும் இந்த படத்துக்கு பார்க்குறதுக்கும் அந்த விஷுவல் மிக தெளிவாக ரொம்ப நீங்கள் பாருங்கள். ஒரு முறை படம் பார்த்தீங்கன்னா புரியாது. நீங்கள் போயிட்டு சங்கர் படத்தை இந்தியன் 1 வரும்போது கூட அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா தடா டெலிஃபோன் அப்படின்னாலாம் பாட்டு எழுதிக்கிறாங்கன்னு ரொம்ப விமர்சனம், ரொம்ப கமெண்ட் அடித்தாங்க. ஆனால் அந்த சாங்ஸோ அந்த படத்தோட டைலாகுகளோ இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுறதுக்கு காரணம் அது போக தான் பேசப்படும். அதே மாதிரி இந்தியன் 2ல் போக தான் பேசப்படும். அந்த இந்தியன் 2 கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் வச்சுருக்காங்க. அவர் எந்த மாதிரி யோசிச்சிருந்தா ஒரு முதியவர் அவங்கள அடிக்க முடியும் அப்படின்றதையும் காட்டி அந்த காட்சி அமைப்புகளை மிக திறமையான முறையில் எடுத்து ப்ரெசென்ட் பண்ணிக்கிற விதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. தயவு செய்து இப்போது இந்தியன் 1 மாதிரி இருக்கும், இந்தியன் 2 எதுக்கு இந்தியன் 1 மாதிரியே இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. இந்தியன் 2 இந்தியன் 2 மாதிரி பாருங்கள். இந்தியன் 1 இந்தியன் 2 இந்தியன் 1 மாதிரியே எடுத்து வச்சா போர் அடிக்காது. அவங்களுக்கு படம் பார்க்க முடியுமா? ஒரு சீன்லேயும் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் சங்கரோட திறமை அப்படியே பளிச்சென்று வெளிப்பட்டிருக்கு. ஸ்டோரி, கதை, திரைக்கதை, நான் லஞ்சம் வாங்குறது அதெல்லாம் கூட அப்பாற்பட்டு அவரோட திறமை மட்டுமே படத்தில் மிக தெளிவாக காட்டியிருக்கிறார். ஹேட்ஸ் ஆப் சங்கர் சார். நீங்கள் எந்த ஒரு
தவறான விமர்சனங்களையும் நெகட்டிவ் விமர்சனங்களையும் உங்களுக்கு சேலஞ்சாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர நீங்கள் தளர்ந்து போயிடக்கூடாது. உண்மையிலேயே ரசிக்கும்படியாக ஒவ்வொரு ரசிகனுக்கும் என்ன வேண்டுமோ அதை தான் நீங்கள் செய்திருக்கிறீங்க. இது பணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் நான் சொல்கிறேன். ஃப்ரேம் பை ஃப்ரேம் கமல் சார் எப்படி கொண்டு வந்தால் மக்களுக்கு நிறுத்த முடியும், அவரை எப்படி காட்ட முடியும், அவரோட காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், அவரோட மேக்கப் டிசைன்ஸ் ஆகட்டும், அவரை காட்டிக்கிற விதமாகட்டும், காட்சியமைக்கல் படமாக்கப்பட்ட விதமாகட்டும், அந்த கார்ட்டூன் வர சீனு மக்கள் மாதிரியே வந்து எடுத்த சிந்தனை ஆகட்டும், சமுத்திரகனியோட நடிப்பு திறனில் அப்படியே அசந்து போயிட்டாங்க எல்லாருமே. ஒவ்வொரு நடிப்பும் படத்தில் வர்ற ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் நடிப்பும் மிக கச்சிதமாக முடித்து தன் திறமையை மறுபடியும் வெளிப்படுத்தியிருக்கிறார் சங்கர் அவர்கள். கமலஹாசன் நடிப்பு செகண்ட் பார்ட்டு இன்டர்வலுக்கு அப்புறம்லாம் வேறு லெவல். இன்டர்வலுக்கு முன்னாடியும், ஆனால் அதை புரிஞ்சிக்கணுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு அறிவாளிங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் இமீடியட்டாக. கொஞ்சம் போர் அடிக்குது, தூக்கம் வருது அப்படின்னெல்லாம் மாதிரி இல்லை. ஒவ்வொரு சீனும் நீங்கள் பாருங்கள், லாஜிக்கெல்லாம் மேஜிக் தான் சினிமா. நீங்கள் நடைமுறையிலே எடுக்கிறது, வீட்டில் தான் அழுகுறோம், இது பண்ணுறோம், சோகமாக அதே சினிமாலேயே காட்ட முடியுமா? ஒரு மேஜிக்கை காட்டுறதுக்கு பேர் தான் சினிமா. இப்போ அதையே நீங்கள் விமர்சனம் பண்ணி கமெண்ட் அடித்து, நான் மிக கடுமையாக விமர்சிப்பது மாயன் ஸ்டுடியோ அண்டு பிரசாந்த் அவர்களை. அவர்கள் படம் எப்படி இருக்குன்றது மாத்திரம் தான் சொல்லணும். நான் டெக்னிக்கலாக அவ்வளோ 1000 படம் பார்த்தேன், அதுக்கு ஈக்குவலாக இல்லை, அதை சொல்ல நான் யார்? அந்த பிரசாந்த் அவர் அந்த ரோர் சவுத் அப்படின்ற அவரோட கம்பெனியை மாத்திரம் மறக்காமல் ரொம்ப சிறப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது எப்பவுமே. ஏன்னா அது அவர் பணம் போட்டிருக்காரு, அதனால் சூப்பராக இருக்குது. இது வேறவங்க பணம் போட்டு எடுத்ததுனால கிண்டல் பண்ணுவார், அசிங்கமாக பேசுவார், சரியில்லைன்னுவார். என்ன சரியில்லை படம்? நீங்கள் பேசுகிறது கூட சரியில்லை. மக்களில் யூடியூப் நடத்துகிறதே நிறுத்துறீங்களா? நீங்கள் பேசுகிறதே சரியில்லை. ஒரு வே ஆஃப் டாக்கிங்கு, பாடி லாங்குவேஜ், மெனக்கட்டு, காண்டி, போண்டி அன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. இது வரைக்குமே உங்களுக்கு தமிழே பேச வரலை. மக்கள்கிட்ட எப்படி பேசணும் அதுக்காண்டி மெனுக்கட்டு எதுக்கு? அது மாதிரியெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரில. பிரசாந்த் அவர்களே, தயவு செய்து நெகட்டிவ் சரியில்லை அப்படின்ற குற்றம். ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. மொத்த படமும் சரியில்லை, சங்கரே சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. கமலே சரியில்லை அப்படின்னு அவரோட மேக்கப்பை சொல்கிறதுக்கு, படத்தோட விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. பட் தனிப்பட்ட முறையில் அவரே சரியில்லை, அவருக்கு என்ன முடிஞ்சு அப்படின்னு எதிர்க்கிறது. தயவு செய்து நீங்கள் படத்தை பாராட்டாமல் இருந்தாலும் சரி, குறையை கூறுவதை கொஞ்சம் டீசெண்டாக பேச கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். உண்மையிலே படம் சூப்பராக இருக்குங்க. படத்துக்கு என்ன வேணும் மக்களுக்கு? அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும். நம்ம போனால் படம் ஜாலியாக பார்த்துட்டு வரணும், அவ்வளோதான். அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் மூவி இந்தியன் 2. மறுபடியும் நான் சங்கர் சாரை திரையுலகத்தின் லெஜண்ட் என்று கூறி அவருடைய திறமைகளையும் சிந்தனைகளையும் என்னால் பாராட்டாமல் இருக்கவும் முடியாது. நான் தலைவணங்கி கேட்டுக்கொள்கிறேன். ரியலி ஹேட்ஸ் ஆப் சங்கர் சார் அண்ட் கமல் சார். உங்களுடைய திறமைகள் வீணடிக்கப்படாது. உண்மையிலே இந்தியன் 2 மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.